ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, நான் இப்பொழுது செய்ய போகும் விஷயம் உனக்காக மட்டும்தான், உன் குடும்பத்திற்காக கூட கிடையாது. இதுதான் உண்மை. ஏன் தெரியுமா? உன் குடும்பத்திற்காக நீ எவ்வளவுதான் ஓடி ஓடி உழைத்தாலும் கடைசியில் உனக்கு பேர் வருவது என்ன தெரியுமா? எனக்காக, எங்களுக்காக நீ என்ன செய்தாய் என்று தான். இந்த வார்த்தையை தான் எல்லோரும் பயன்படுத்துகிறார்கள் உன்னை பார்த்து. ஆனால் உன்னிடம் அனைத்தையுமே வாங்கி கொள்கிறார்கள். ஆனால் கடைசியில் எங்களுக்காக ஒண்ணுமே செய்யவில்லை என்று சொல்கிறார்கள். ஒருவேளை சாப்பிடாமல் கூட மற்ற வேலைகளை செய்கிறாய். ஏனென்றால் குடும்பத்தில் இருப்பவர்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று. ஆனால் அதை புரிந்து கொள்ளாமல் செய்யவில்லை என்று சொல்கிறார்கள். எத்தனை நிமிஷங்கள் அவர்களுக்காக நீ போராடி கொண்டே இருந்தாலும் அவர்களுடைய வாயிலிருந்து வருவது இது மட்டும்தான். இது அனைத்தையும் கேட்கும் பொழுது உனக்கு எப்படி இருக்கிறது தெரியுமா? இதற்கு நாம் செய்யாமலேயே இந்த பெயரெல்லாமே வாங்கி கொள்ளலாமே என்றுதான். நீ எதற்கு இருக்கிறாய்? நீ என்ன செய்தாய்? இப்படி எல்லாரும் பயன்படுத்தும் பொழுது வார்த்தைகளை உன் மனமானது காயப்படுகிறது. தங்கமே, உன் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள், நிறைய தர்ம சங்கடமான நிலைமைகள். என்ன செய்ய போகிறோம், அடுத்த கட்டம் என்ன ஆக போகிறது, எதுவுமே தெரியாமல் முழித்து கொண்டு கவலையுடன் இருக்கும் என்னுடைய தங்கத்திற்கு நான் ஒரு விடையை சொல்லவே வந்துவிட்டேன். உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் நல்ல காரியம் ஒன்று நடக்க உள்ளது. அந்த காரியம் நடந்த உடனேயே அனைவருக்கும் எல்லாமே புரிந்துவிடும். அப்பொழுதும் சிலருக்கு புரியாது. ஆனால் அவர்களையெல்லாம் நினைத்து கவலைப்படாதே. உன்னை எந்த இடத்திலும் நிரூபிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. யாரும் இங்கு நல்லவர்களும் இல்லை. எல்லாரும் வாங்கி கொள்வார்களே தவிர உனக்கு திரும்பி ஒன்று வேண்டும் என்றால் தரமாட்டார்கள். அதனால் யாருக்கும் நீ நிரூபித்து காட்ட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. எல்லாமே ஒரு போலியான உறவுகள் தான். குடும்பத்தில் இருப்பவர்கள் கூட அப்படித்தான். சந்தர்ப்பத்துக்கு தகுந்தது போல் பேசிவிடுவார்கள். ஏதாவது ஒரு இடத்தில் நமக்கு துணையாக நிற்பார்கள் என்று நினைத்து போவோம். ஆனால் அந்த இடத்தில் அவர்கள் நிற்கவே மாட்டார்கள். அவர்கள்தான் அந்த இடத்தில் முதல் எதிரியாவே இருப்பார்கள். அப்பொழுதுதான் தெரியும் நமக்கு யாருமே இல்லையோ என்று. உன்னுடைய வாழ்க்கையில் நீ எந்த இடத்தில் சாதிக்க வேண்டும் என்பதற்காக போராடி கொண்டு ஒவ்வொரு காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிறாயோ அந்த விதத்தில் உனக்கு வெற்றிகள் கிடைக்கும். இத்தனை நாள் சோதனைகளை தந்தேன் இந்த சாயி, இனிமேவா நல்லது செய்ய போகிறார் என்று நினைக்காதே. இனிதான் உன் வாழ்க்கையில் நல்ல காரியமே பிறக்க போகிறது. தாயும் தந்தையுமாக நின்று அனைத்து சுப காரியங்களையும் நடத்தி தேவையில்லாத விஷயங்களை உன் வாழ்க்கையிலிருந்து எடுத்து உனக்கு அனைத்தையுமே தருவேன். இந்த சாயான நான் உன்னுடைய பாதுகாப்பாக இருப்பேன். உனக்கு என்ன வேண்டுமோ அதை நான் செய்து தருவேன். உன்னுடைய வாழ்க்கையில் பணத்தொகைகள் அதிகமாக தேவைப்படுகிறது. அதனால் சீக்கிரமாகவே நீ உன்னுடைய வருமானத்தில் உன்னுடைய வாழ்க்கையை நடத்தும்படி அனைத்தையும் செய்வேன். ஆனால் வாய்ப்பு வருவதை தட்டிவிடாமல் பிடித்துக்கொள். யாருக்காகவும் எதற்காகவும் எந்த இடத்திலும் உன்னுடைய வாழ்க்கையை விட்டு கொடுத்து விடாதே. நான் ஒவ்வொன்றும் சொல்கிறேன் என்றால் அதற்கு பின் காரணம் இருக்கும் தங்கமே. அதனால் எல்லா விஷயத்தையும் அலட்சியமாக நினைக்க வேண்டாம். சுதாரிப்புடன் தெளிவாக இரு. அனைத்தும் உனக்கு நல்ல காரியங்களாகவே நடக்கும். எப்பொழுதும் நான் இருப்பேன் உனக்காக மட்டும். ஓம் சாய்ராம்.